Hi friends, welcome to Princess Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா bridal mehendiலயே சிம்பிளா எப்படி போடுறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் இன்னைக்கு பேப்பர்ல போட்டு காட்றேன் எப்படின்னு பாருங்க. இன்னைக்கு ரெண்டு டிசைன் வந்து நம்ம பார்க்க போறோம். சேம் அதே மாதிரி போட்டோல இருக்கிறத பார்த்து எப்படி நம்ம போடுறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ போடலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே பேஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இந்த பேஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே இதெல்லாம் போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் போட்டுக்கலாம். இப்படி ஒரு லைன் போடுறோம்னா போல்டாக அந்த லைனை போடணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போல்டாக போட்டக்கூடாது. ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போல்ட் ஆகிடும். இப்படி தான் போல்டு லைன் போடணும். இப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த அவுட்லைனை போட்டுடலாம். நிறைய பேர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே வந்துடாது. அதனால நீங்கள் பேப்பரில் வந்து ஒரு பென்சிலால் கோடு போட்டுட்டு அது மேலே மெஹந்தி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இப்போ நம்ம இந்த மேலே இருக்கிற இந்த இதை போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த இது போட்டாச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த பூ போட்டுடலாம். சென்டரா இப்போ நம்ம இதே மாதிரி இங்கேயும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து மேலே வந்து நம்ம பூ மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது மேலே இருக்கிற அந்த லைன் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டார்க்காக போடாமல் இந்த மாதிரி ஷேடு மாதிரி கொடுத்துட்டு பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே லைன் போட்டுக்கலாம். நம்ம அதை கொடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக ஷேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த பூவையும் போட்டோம். இப்போ நம்ம அதுக்கு மேலே இருக்கிற அந்த லைன் வந்து அவுட்லைன் போட்டுட்டு அந்த டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மேலே இருக்கிற அந்த இதை போட்டுருவோம். இப்போ நம்ம உள்ள டிசைன் போட போறோம். இந்த டிசைன்ஸ் மாடல்ஸ்லாம் வந்து நான் நிறைய உங்களுக்கு எப்படி போடுறது உள்ள வந்து ஃபில் பண்ற மாடல்ஸ் வந்து நிறைய வந்து போன கிளாஸஸ்ல எடுத்தேன். அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஒரு மெஹந்தியே போடுறோம் அப்படின்னா இப்போ அதில் இருக்கிற மாடல் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எது தோணுதோ அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் போன கிளாஸில் வந்து உள்ளே ஃபில் பண்ணுற மாடல்ஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தேன்.
ஒரு மெஹந்தி நம்ம பார்த்து போடுறோம் அப்படின்னா அந்த மெஹந்தியில் இருக்கிறத அப்படியே போடணும்னு அவசியம் கிடையாது. நான் எப்போவுமே அதே மாதிரி போட மாட்டேன். கொஞ்சம் டிசைன்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி மாற்றிடுவேன். சில டிசைன்ஸ் நம்மளுக்கு வராது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வருமோ அந்த டிசைனை வந்து அதில் மாற்றி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த டிசைனும் போட்டாச்சு. இந்த மேலே இருக்கிற டிசைன்ஸ் போடலாம். இப்போ ஒரு மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு இதில் வந்து போல்டாகவும் ஒரு லைன் வந்து அவுட்லைன் வந்து கொஞ்சம் மெலிசாகவும் இருந்துச்சுன்னா அதே மாதிரி போடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அது மேலே உள்ள டிசைன்ஸ் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு டிசைன் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த சைடும் அந்த சைடும் நமக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால வந்து அந்த டிசைன் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அப்படியே குட்டி குட்டியாக ஆக்கக்கூடாது. அந்த டிசைன் வந்து அப்படியே அதோட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த டிசைன் போட முடியல நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால இதை அப்படியே விடாமல் நம்மளுக்கு ஏதாச்சும் டிசைன் தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம இதில் போட்டு ஃபில் பண்ணி முடிச்சு விட்டுறணும். நான் சின்னதாக டாட் மட்டும்தான் வைக்கிறேன். இப்போ நம்ம அந்த டிசைனை போட்டோம் அப்படின்னாக்க இந்த இடத்துல ஃபில் ஆகிடும், இந்த இடத்துலையும் ஃபில் ஆகிடும், இந்த இடத்துல ஃபில் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல ஸ்பேஸே இல்லாமல் ரொம்ப அடைச்ச மாதிரி போயிடும். அதனால நம்மளுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நான் இங்கேயே ஸ்பேஸ் இருக்கிறதுனால இங்கேயே ஒரு டாட் வைக்கிறேன். பார்க்க அழகாக இருக்கும். அதேமாரி நம்மளுக்கு எங்கெல்லாம் எந்த டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த டிசைன் வந்து நம்ம பார்த்து போடுறதுல இல்லைனா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எப்போவுமே சரி மெஹந்தி போடுறப்ப ஃபஸ்ட்டு பேஸ் லைன் போட்டுக்கணும். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம பேஸ் லைன் வந்து இப்போ போடுறோம். நல்லா போல்டாக இருக்கு இல்லையா? அதனால நல்லா போல்டாக. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட போகிறோம். ஸோ என்ன செய்யணும்னா நம்ம எடுத்ததுமே மெஹந்தி போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக அப்படி இப்படி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் லைனாக வந்ததுக்கப்புறமா தான் மெஹந்தியில் நல்லா போடணும். இப்போ நான் இதில் வந்து பேப்பரில் போடுறதுனால இதை அழிக்க முடியாது. பட் கையில் போட்டேன் அப்படின்னாக்க லைட்டாக அப்படி கொஞ்சம் நவுச்சுனா கூட அதை நம்ம மாற்றிக்கலாம். எந்த டிசைன் உங்களுக்கு வரலனாலுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துருங்க. உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு கரெக்டாக வரலன்னா அதை அப்படியே டிசைனை மாற்றி விட்ருங்க. அப்படி வந்துடுச்சு அப்படின்னா கரெக்டாக போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இந்த சைடு கோட் போட்டு இந்த சைடு எப்படி கோட் போடணும்னா இந்த சைடு இப்படி கோடு போட்டுட்டே வந்து இந்த இடத்துல இதோட முடிக்கணும். இந்த லைனும் இப்படி வி ஷேப்பில் வந்து ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி இந்த லைனும் இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்கொயர். இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் கரெக்டான ஷேப் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம உள்ளே இருக்கிற அந்த டிசைன் போட்டுடலாம். பேப்பரில் போடுறத விட உங்களுக்கு கையில் போடுறப்ப இன்னும் இப்போ பாருங்கள் இது நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இந்த லைனை வந்து நம்ம போல்டாக போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மேலே போட்ட பூவை தான் திருப்பி இங்கே கீழே போட போகிறோம். அடுத்து ஒரு லைன் இருக்கு. இப்போ வந்து இந்த டிசைன் இதோட இப்போ இங்கே டிசைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணுற டிசைன் வந்து நம்ம நிறைய கற்று வச்சுக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற டிசைனே வந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. எப்போவுமே நம்மளுக்கு பிடிச்ச டிசைனோ இல்லை நம்மளுக்கு வந்து இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த டிசைனை வந்து நம்ம இதில் போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஸோ நிறையா டிசைன்ஸ் வந்து இதில் கற்று வச்சுக்கோங்க. அது கற்றுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம 6th கிளாஸ் வந்து பாருங்கள், அதில் தான் வந்து நம்ம இந்த ஃபில் பண்ணுற டிசைன்ஸ் வந்து நிறையா போட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து கற்றுக்குங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் வந்து இதோட முடியுது. அது இல்லாமல் இப்போ நம்ம இந்த டிசைன்ஸில் வந்து என்னென்னலாம் நம்ம அதிகமாக தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பாருங்கள். இப்போ நான் போட்டு காட்டுறேன். இது மாதிரி சின்னது பெருசாக, அப்புறம் இது மாதிரி இப்படி போடக்கூடாது. நம்ம பொறுமையாக போட்டாலும் பரவாயில்லன்னு
எவ்வளோ பொறுமையாக போட முடியுமோ அவ்வளோ பொறுமையாக போட்டு எல்லாமே வந்து ஒரே சேமில் இருக்கணும். லென்த்து எல்லாமே சேமாக இருக்கணும். இது மாதிரி எந்த ஷேப்பில் நம்ம போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம 2 லைன் போடுறோம் அப்படின்னா, 2 லைன் போடுறோங்கிறப்ப இங்கே ஒரு லைன் இப்படி ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன செய்யுது அப்படின்னா, அப்படியே விட்டுறாதீங்க. இந்த எம்டி கோனை வச்சு இப்படி நடுவில் இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த இடம் கிளியர் ஆகிடும். இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு சவந்த மாதிரி தெரியும். பட்டு சவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்ம கிளியர் பண்ணது வந்து தெரியாது. அதுக்கப்புறமா இதை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இதையும் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் இந்த லைனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி பென்சிலால் கோடு போட்டுக்கிட்டு அது மேலே இப்படி போட்டு பாருங்கள். இப்படி போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல தானாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மெஹந்தி போடுறோம் அப்படின்னாக்க எல்லாத்தையுமே வந்து இதே லெவல்லே போடக்கூடாது. அப்புறம் இல்லைனா மெலிசாக இப்படியே போடக்கூடாது. எந்த இடத்துலலாம் மெஹந்தியில் வந்து ஃபோட்டோ பார்த்து போடுறப்ப போல்டாக இருக்கும் அந்த இடத்த போல்டாக போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லைன் மெலிசாக இருந்துச்சுன்னா அப்படி மெலிசாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த லைன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையுமே வந்து போல்டாக போடுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து ஒரு ஃபினிஷிங்கே கிடைக்காது உங்களுக்கு. அதனால வந்து ஒரு லைன் நம்ம போல்டாக போடுறோம் அப்படின்னா ஒரு லைன் வந்து மெலிசாவில் இருக்குன்னா மெலிசாக போடுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் மற்ற கிளாஸஸ்லாம் பார்க்கலன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரைடல் மெஹந்தி வந்து சிம்பிளாக எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு பிரைடல் மெஹந்தியை கையில் போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக நம்மளோட சேனலில் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் போயிட்டுருக்கு. யாரெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.